எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, படிப்புக்கு மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்தணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறவங்க நம்ம கண்டிப்பாக சரஸ்வதி தேவியை தான் நம்ம ஆராதனை பண்ணுவோம் இல்லைங்களா. சரஸ்வதி தான் காடஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறோம். அதாவது படிப்புக்கு அந்த தேவி. அந்த தேவியை குறித்த ஒரு மந்திரம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. இன்னொரு தடவை சொல்கிறேங்க. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மந்திரங்க. அதாவது இதோட அர்த்தம் புரிஞ்சு நம்ம படித்தா இன்னும் ரொம்ப நல்லது இல்லைங்களா. அதாவது வரங்களை அள்ளித்தருபவளே, விருப்பங்களை நிறைவேற்றுபவளே, ஞான வடிவானவளே, சரஸ்வதி தேவிக்கு வணக்கம். நான் என் கல்வியை தொடங்குகிறேன். அதாவது நம்ம குழந்தைய நம்ம எழுத்துக்கு இருத்துவோம் இல்லைங்களா, படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த 3 years அந்த டைமில் வித்யாரம்பம் அப்படின்ட்டு மெயினாக மூகாம்பிகை போவோம். மூகாம்பிகை தேவி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தேவிங்க. கர்நாடகாவில் இருக்கிறது. யாருமே போனாலும், இப்போ நம்மலாம் 50 வயசு 60 வயசு ஆனாலும் இன்றைக்கும் நம்ம அங்கே போனால் நம்ம நாவில் நம்ம சரஸ்வதி தேவியோட அந்த மந்திரத்தை எழுதி நம்ம வரணும். அதுதான் அங்கே இருக்கிற சாஸ்திரங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தேவி. அந்த மாதிரி சரஸ்வதி தேவிக்கு வணக்கம். நான் என் கல்வியை தொடங்குகிறேன். எப்பொழுதும் எனக்கு சித்தி, வெற்றி, முழுமை உண்டாக அருள் புரிவாயாக அப்படின்னு சரஸ்வதி தேவி கிட்ட நம்ம மனமுருகி வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க கூட படிப்பில் கொஞ்சம் நல்ல விதமாக அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கும் படிப்பில் முன்னேற்றம் அடையிறதுக்கும் கண்டிப்பாக இந்த சரஸ்வதி தேவி வழிவகுப்பாள். நம்ம நம்பிக்கையோடையே நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம கண்டிப்பாக செலுத்தலாம் இல்லைங்களா. ஓகேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுமா தினமும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க. பாய். தேங்க்யூ.